நீங்க எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா மொத்தமா 4 யுகங்கள் தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படிலாம் இல்ல, மொத்தமா 8 யுகங்கள் இருக்குது. இந்த 8 யுகங்களையும் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த உலகம் உருவானதுக்கு அப்புறம் எதுக்கு யுகமாக பிரிக்கப்பட்டது, அந்த உருவான எல்லா யுகத்தையுமே காப்பாற்றதுக்காக என்னென்ன அவதாரங்கள்லாம் எடுத்தாங்க, அந்த ஒவ்வொரு அவதாரத்தை கொண்டு எந்தெந்த அரக்கர்களை அழித்தாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த உலகம் எப்படி உருவானதுன்னு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன், அதை கேளுங்க. புராணங்கள்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எங்கும் நிறைந்த ஏகமானது பரமாகி அது ஓம் என்னும் பிரணவமாகி அவ்வாயு சத்தாகி, அதாவது இந்த உலகத்தோட சத்து அப்படின்னு சொல்றாங்க. வளைந்து அந்த சத்தில் சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தியும் சக்தியில் நாதம் நாதத்தில் விஷ்ணுவும் ருத்ரரும் மகேஸ்வரரும் போன்றவர்கள் தோன்றினார்கள். இந்த மாதிரி புராணங்கள்ல உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கடவுள்கள்லாம் உருவானதுக்கு அப்புறம் வானரங்கள், தேவர்கள், வேத சாஸ்திரர்கள், ஆதித்தன் இப்படிலாம் நிறைய பேரை படைச்சிருக்காங்க. இப்ப படைச்சது எல்லாமே கடவுளா தான் இருப்பாங்க. ஆனா 84 லட்சம் வகையான உயிரினங்களை சிவபெருமான் பூமியில படைச்சிருக்காரு. இருந்தாலும் புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல இருந்து யாராவது கெட்டது பண்ணாங்கன்னா கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல கொடுத்திருக்காங்க. இதனாலதான் அரக்கர்கள்லாம் சிவபெருமான்ட்டே வர வாங்கி அவங்களை அழிக்க போது கண்டிப்பா ஒரு அவதாரம் எடுத்து அழிச்சிருப்பாரு. இப்படி எல்லாரையும் படைச்சதுக்கு அப்புறம் முதல் யுகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மா, சிவன், விஷ்ணு எல்லாருமே ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த யுகத்துக்கு நீடிய யுகம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் ஒரு கேள்வி கேட்காரு. அந்த கேள்வியில இருந்து தான் ஒரு பெரிய அசுரன் ஒருத்தன் பிறக்கான். அவன் பேர் தான் குரோனியன். அந்த குரோனியனோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்க குணமே கிடையாது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரோனியன் ரொம்ப நாளா தூங்கி இருக்கான். எழுந்து பார்த்த உடனே பசியால ரொம்ப தாங்க முடியாம கண்டது கடியதுமே எடுத்து சாப்பிட்டுருக்கான். அப்படி சாப்பிடும்போது நிறையவரோட உடல் வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாரையுமே அந்த அரக்கன் சாப்பிட்டுருக்கான். இருந்தாலும் அவனுக்கு பசி அடங்கவே இல்லை. என்னத்தை சாப்பிட்டாலும் பசி அடங்க மாட்டேங்குன்னு சொல்லி அவன் கடல் நீரை தேடி அங்க போறான். அதை பார்த்தவனுக்கு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த தண்ணியுமே அவன் எப்படி குடிக்கான்னா, அவன் கடைவாய் கூட நினையாம அது ஃபுல்லாவே உறிஞ்சி குடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அவன் கடல் நீரை குடிக்கும் போது அங்க ஸ்ரீமன் நாராயணர் இருந்திருக்காரு. அங்கிருந்து தப்பி மண்ணுலகம் வந்திருக்காரு. அப்படி பூமிக்கு வந்த ஸ்ரீமன் நாராயணர் சிவனை நினைத்து தவம் இருக்கிறாரு. அப்படி தவம் இருக்கும் போது சிவபெருமான் அவர் மனம் இறங்கி கீழே சன்னியாசியாக அவரை காண வராரு. அங்க வந்து விஷ்ணு கிட்ட என்ன வர வேணும்னு சிவபெருமான் கேட்கிறாரு. இப்பதான் ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு குரோனியனை 6 துண்டுகளாக வெட்ட வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, 6 துண்டுகளாக வெட்டினாலும் 6 யுகத்துல அவங்க தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு பெரிய படையாக குரோனியனோட ரத்தம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த 6 யுகத்திலுமே நாராயணருக்கு எதிரியாக தான் இந்த அரக்கர்கள் இருப்பாங்க. அந்த அரக்கர்களையுமே நாராயணர் தான் பல அவதாரங்கள்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாமே மகாவிஷ்ணு ஆகிய நாராயணர் சம்மதித்த பிறகு சிவனுமே இந்த ஒரு வரத்தை அவருக்கு கொடுக்கிறாரு. ஸ்ரீமன் நாராயணர் எப்பவுமே பாம்பு மேலதான் படுத்திருப்பாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்தே அவர் குரோனியனை அழிக்கிறதுக்கு வேகமா போய் 6 துண்டுகளாக வெட்டி வதம் செஞ்சாரு. இதெல்லாம் பார்த்த தேவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால குரோனியனோட 6 துண்டுகளை பூமியில கொண்டு போட்டாங்க. இப்படி போட்டனாலதான் இன்னும் 6 யுகமாக உருவாக்கி இருக்குது. இந்த முதல் யுகமாகிய நீடிய யுகத்துல குரோனியனை கொன்னதுக்கு அப்புறம் இந்த யுகமே முடியப்படுது. இதுக்கப்புறமா நான் இன்னும் 6 யுகம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனா மொத்தமா 8 யுகங்கள் இருக்குது. அதெல்லாம் முதல் யுகமாக நம்ம இப்ப பார்த்த நீடிய யுகம் தான் இருக்குது. 2வது சதுர யுகம், 3வது நெடிய யுகம், 4வது கிரேதா யுகம், 5வது திரேதா யுகம், 6வது துவாபர யுகம், 7வது தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த கலியுகம். 8வதாகிய தர்மயுகம் எப்படி தோன்றும்னா, இந்த கலியுகத்துல நல்லவங்களா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தர்மயுகத்துல இடம் உண்டு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. 2வதா சதுர யுகம். சதுர யுகம் எப்படி உருவானது அப்படின்னு நான் ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இந்த சதுர யுகம் உருவானதுக்கு காரணமே நீடிய யுகம் தான். எதனாலனா, அந்த யுகத்துல தான் குரோனியன்ங்கிற ஒரு அரக்கன் படைச்சிருப்பாரு சிவபெருமான். அந்த அரக்கன் அழிக்கும் போது 6 துண்டுகளாக வெட்டி வதம் செஞ்சிருப்பாங்கன்னு பல வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த அரக்கனோட 6 துண்டு தான் பல யுகமாக உருவாக்கி இருக்குது. அப்படி குரோனியன் உடம்புல இருந்து உருவான முதல் யுகம் தான் சதுர யுகம். ஆனா அதுக்கு முன்னாடியே நீடிய யுகம் அப்படிங்கிற ஒரு யுகம் இருக்குது. இப்ப இந்த முதல் யுகத்துல குரோனியன்ங்கிற ஒரு அரக்கன் அழிச்சிருப்பாங்கல்ல, அந்த அரக்கனோட முதல் துண்டுல இருந்து தான் குண்டோமசாலி அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிறக்கிறான். இப்படி இந்த குண்டோமசாலிங்கிற ஒரு அரக்கன் பிறந்த யுகத்தை தான் சதுர யுகம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பேர் வச்சிருப்பாரு. இப்ப இந்த யுகத்துல குண்டோமசாலி மட்டும் பிறக்கல, முதல் யுகத்துல உள்ள குரோனியனோட ரத்தத்துல இருந்து அரக்கர்களும் பிறக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தானா பிறக்கல, சிவபெருமான் தான் படைக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும் சிவன் தான் படைக்கிற கடவுள் அப்படின்ட்டு. அதனால அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, கெட்டவனே நல்லவனே படைக்கிறதே நம்ம சிவபெருமான் தான். இந்த யுகத்துல உள்ள குண்டோமசாலிங்கிற அரக்கன் முதல் யுகத்துல உள்ள குரோனியனோட ரொம்பவே மோசமானவனா இருக்கான். இந்த குண்டோமசாலி அரக்கனோட முகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருக்குமா. எப்படின்னா சேப்பே இல்லாமலும் ரொம்ப கிழிஞ்ச முகத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரக்கனோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் முழங்காலோட அளவு அப்படின்னு புராணங்களை சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே அரக்கனா ரொம்பவே கொடூரமா தான் இருப்பாங்க. அதனாலதான் இவனோட முகம் ரொம்பவே செதஞ்சு போயும், அவனோட உயரம் ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. அதே போல கையோட எண்ணிக்கை 300ஆகவும் இருக்குது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதுல சிம்பிளா சொல்ல போனா அவனோட முகம் எது, தோல் எது, உடம்பு எது, கை எது, கால் எதுன்னு தெரியாம அவ்வளோக்குள்ள அசிங்கமா
ரொம்ப கொடூரமா இருந்திருக்கான். பொதுவாகவே நம்மளை படைச்சது கடவுள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த அரக்கனுக்கு யார் படைச்சாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம இருந்திருக்கான். இந்த குண்டோமசாலி அரக்கன் பாத்தீங்கன்னா அட்டை போல சுருண்டு பாம்பு போல ஊந்துகிட்டே போவானா. அப்போ அவனுடைய அசுர குலத்தையே அவன் ஒவ்வொருத்தரா சாப்பிட்டு அவ்வளவு பேரையுமே காலி பண்ணிட்டான். எல்லா அசுரனுமே சாப்பிட்ட பிறகு அவனுக்கு பசி அடங்காம ஐயோ அப்படின்னு அவன் கத்துறான். இந்த சத்தத்தை கேட்டு மகாவிஷ்ணு சிவபெருமான் கேட்காரு, என்னதோ ஒரு சத்தம் இப்படி கேக்குது, தவலோகமே அதிருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சிவபெருமான் மகாவிஷ்ணு சொல்றாரு, குரோனியன் துண்டத்திலிருந்து பிறந்த குண்டோமசாலி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மகாவிஷ்ணுக்கு ஒரு விஷயம் தோணுது, எல்லா அரக்கனுமே நம்ம தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த அரக்கன் அழிக்கிறதுக்கு அவர் ஒரு பிளான் போடுறாரு. அது எப்படிப்பட்ட பிளான்னா, குண்டோமசாலிக்கு அறிவே கிடையாது, அதனால மீன் பிடிக்கிற மாதிரி அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டியலை உருவாக்குறாரு. இந்த தூண்டியலை எப்படி உருவாக்குறாருன்னா, ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு சக்தியை வச்சு உருவாக்குறாரு. அப்படி குண்டோமசாலியை பிடிக்கிறதுக்கு தூண்டியலை உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த கடலையே அவர் ஓடையா மாத்திடுறாரு. இது எல்லாத்தையுமே செஞ்ச பிறகு ஒரு சின்ன படகு எடுத்துட்டு மகாவிஷ்ணு ஓடைக்கு அந்த குண்டோமசாலியை பிடிக்கிறதுக்கு போறாரு. இந்த செயலை எல்லாத்தையுமே செய்யறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னா, தேவர்கள், மூவர்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. மகாவிஷ்ணு ஓடைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தூண்டியல் எடுத்து தண்ணியில வீசுறாரு. இதை பார்த்த குண்டோமசாலி நம்மளுக்கு தான் சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தூண்டியல வேகமா போய் வாய வச்சு கவறான். அந்த அரக்கன் குண்டோமசாலி இறைய தான் திங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தூண்டியல விழுங்கும் போது அந்த தூண்டியல் தொண்டையில மாட்டி அவன் இறந்து போயிடுறான். இந்த யுகமான சதுர யுகத்துல குண்டோமசாலி இறந்ததுக்கு அப்புறம் அந்த யுகத்தையே சிவபெருமான் அழிச்சிருந்தாரு. இந்த யுகமே அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் புதுசா நெடிய யுகம் அப்படின்னு ஒன்று உருவாகும். முன்னாடி பார்த்தா நீடிய யுகம் சதுர யுகத்துல அரக்கர்கள் ரொம்பவே கொடூரமா இருந்திருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால இந்த தேவலோகத்துல நிறைய கடவுள்கள்லாம் இருப்பாங்களா, அந்த கடவுள்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கிறதுனால இந்த ஒரு யுகத்துல எப்படி படைக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பழைய யுகத்துலலாம் படைச்ச அரக்கன் வந்து யாருமே மதிக்க மாட்டான், சிவபெருமானை கூட மதிக்க மாட்டான். அதனால இந்த யுகத்துல வந்து சிவபெருமான மதிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற பழைய யுகத்துல அரக்கன் இருந்திருப்பான்ல, அவன் வந்து கடவுள்கிட்ட தான் வரம் கேட்டான். ஆனா அந்த வரத்தை வச்சு அவன் வாழவில்லை. அதனால இந்த யுகத்துல அதை வச்சு அவன் வாழணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி அவங்க யார்கிட்ட கேட்காங்கன்னா சிவபெருமான்ட்ட தான் கேட்காங்க. அது யார் கேட்கறாங்கன்னா, இந்த தேவர்கள்லாம் இருப்பாங்கன்னு நான் சொன்னல, அவங்க தான் கேட்கறாங்க. இதுல மெயினா ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப இந்த அரக்க பழைய யுகத்துல வாழ்ந்திருப்பான்ல, அவன் வந்து கடவுள்கிட்ட வர வேங்காமலேயே அவன் வந்து ஒரு அரக்கனா வாழ்ந்தான். ஆனா இந்த யுகத்துல வந்து கடவுள்கிட்ட வணங்கி அவங்க கிட்ட இருந்து வர வாங்கி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற இந்த வாள் ஆயுதம் அதை வச்செல்லாம் சண்டை போடுவாங்களா அப்படி இருக்கணும். வேற சூரர் படைகள்லாம் நிறைய இருக்கணும். வேற அரண்மனை, கோட்டை, மதில்கள் எல்லாத்தையும் கட்டி ஆளணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற இந்த முதல் யுகம் ரெண்டாவது யுகத்துல அரக்கர்கள் இருப்பாங்கல்ல, அந்த அரக்கர் மாதிரி இல்லாம இந்த அரக்கனுக்கு வந்து கல்யாண ஆசைலாம் இருக்கணும், கல்யாணம்லாம் கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற நம்ம பழைய காலத்து மன்னர்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே பயிரிட்டு அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த நெடிய யுகத்துல படைக்கப்பட்ட அசுரன் வந்து இப்ப பொதுவா அந்த அரசர்கள்லாம் இருக்கும் போதுலாம் மக்கள்லாம் அவங்களே பயிரிட்டு அவங்க தானே சாப்பிடுவாங்க. அது மாதிரி இவனும் அந்த பயிரை சாப்பிட்டு அவன் பசிய போக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாங்க சொன்னதெல்லாம் அவனுக்கு கொடுத்து ஒரு ராஜ்யத்தை ஆள்ற மாதிரி அவனுக்கு கொடுங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த தேவலோகத்துல இருப்பாங்களா, தேவர்கள், தானவர்கள், மறையவர்கள், தேவேந்திரர்கள், இவங்க எல்லாருமே கூடி சிவபெருமான்ட்ட கேட்கறாங்க. இதை அவங்க கேட்கறதுக்கு மெயினான காரணமே இவங்க வந்து ஒரு சங்கம். எப்படின்னா, நம்ம இப்ப ஆட்டோ டிரைவர்லாம் ஒரு சங்கம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இந்த தேவர்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு சங்கம். அதனால இவங்க எல்லாருமே கூடி இந்த மாதிரி சிவபெருமான்ட்ட கேட்டிருப்பாங்க. இதை கேட்ட சிவபெருமான் அப்படியே படைச்சிடலாம் அப்படின்னு தேவ சங்கத்தாரிடம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, முதல் யுகத்துல குரோனியனை மகாவிஷ்ணு அழிச்சிருப்பாரு. அதை 6 துண்டா வெட்டியிருப்பாங்க. அதனால இந்த நெடிய யுகத்துல மகாவிஷ்ணு, பிரம்மா, மறையோர்கள், யமன் முதலான எல்லாரும் கூடி இந்த வெட்டப்பட்ட 6 துண்டுல இருந்து ஒரு துண்டை மட்டும் எடுத்து அதை 2ஆ மாத்தி அந்த அரக்கனோட 2 துண்டை பிரம்மா வந்து அதுக்கு உருவம் கொடுத்திருப்பாரு, சிவபெருமான் அதுக்கு உயிர் கொடுத்திருப்பாரு. அந்த உருவத்துக்கும் உயிருக்கும் இன்பமா வாழறதுக்கு மகாவிஷ்ணு வந்து அனுபவம் கொடுத்திருப்பாரு. இப்படி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 2 அரக்கனமே உருவம் எடுத்து சிவபெருமான் கிட்ட பணிந்து நிப்பாங்க. பொதுவாகவே எல்லா யுகத்திலுமே அரக்கனை படைச்சதுக்கு அப்புறம் என்ன பேர் வைக்கலாம்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த யுகத்துல என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு இப்ப யோசிக்கிறாங்க. மகாவிஷ்ணு சிவபெருமான் கேட்காரு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை பண்ணாதான் அவங்களுக்கு பேர் வைக்க முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதுக்கு என்ன தீர்வுனா, கைலாசத்துல ஸ்ருதி முனிவர் அப்படிங்கிறவர் தவம் செஞ்சிட்டு இருப்பாரு. அவரோட தவத்தை இந்த 2 அசுரனை அழிக்க சொல்லுவோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல எல்லாருமே இதுக்கு சம்மதிக்காங்க. அதுக்கப்புறமா சிவபெருமானும் அந்த அசுரன்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தவத்தை கலைச்சிருங்க அப்படின்னு. இந்த நெடிய யுகத்துல சிவபெருமானுக்கு பக்தனா தான் இருப்பான் அந்த அசுரன். அதனால சிவபெருமான் சொன்னதுனால இந்த ஒரு தவத்தை கலைக்கிறதுக்கு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த முனிவரோட தவத்தை கலைக்க போகும்போது இந்த அசுரர்கள் ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க. இந்த அசுரர்கள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, 100 கை, 100 காலு மற்றும் 100 கண்களோடு 50 தலையோட இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா அந்த முனிவர் தவத்துல இருந்தார்ல, அவர்கிட்ட தீய கணங்கள் போல போய் அந்த அசுரர்கள் கண்ணை மூடிட்டு தவத்துல இருந்த ஸ்ருதி முனிவரை கடலை தூக்கி வீசிடுவாங்க. பொதுவாகவே நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம், முனிவர்னாலே சாபம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால இந்த ஒரு முனிவர் இந்த அரக்கர்களுக்கு சாபம் கொடுக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு அம்பா உருமாறி தாமரை போல கண்ணுடைய ஸ்ரீமன் நாராயணர் பக்கத்துல இருந்து உங்க 2 பேர் உடலையுமே அறுத்து கடல்ல எரிஞ்சிட்டு உங்க 2 பேர் உயிரையும் எரிச்சு சுடுகாடு ஆக்கிவிட்டு நானும் வைகுண்ட நற்பதி பற்றி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 அரக்கன் இருந்தாங்களா, அந்த 2 அரக்கனுக்குமே அந்த முனிவர் சாபம் விட்டுருந்தாரு. இது எதையுமே காது கொடுத்து கேட்காத அந்த அரக்கர்கள் வந்து ஸ்ருதி முனிவரை கடல்ல எரிஞ்சு கொண்டுட்டாங்க. ஆனா அந்த ஸ்ருதி முனிவரை கடல்ல எரிஞ்சு கொள்ள சொன்னதே சிவபெருமான் தான். அதனால சிவபெருமான் அருளால மந்திர கணையாக
பூமியாக மாறி கடலுக்குள்ள நாராயணர் இருப்பார்ல அவர்கிட்ட போய் இருப்பாராம். இதுக்கப்புறம் தான் அந்த 2 அரக்கனுமே நாங்க ஸ்ருதி முனிவரை கடல்ல வீசிட்டோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் போய் வரம் கேட்பாங்க. அதுக்கு சிவபெருமான் மாது ஊமையை பார்த்து தூயவளே மாயவளே அரக்கனுக்கு தகுந்த மாதிரி வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரக்கன்ட்ட வரத்தை என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த தீய எண்ணம் கொண்ட அரக்கர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு நீங்க அதிகமா வரம் தர வேண்டும். அதுல அசுரர்கள் மேன கேட்ட வரம் என்னன்னா, பூமியில எல்லாம் கத்திய வச்சு சண்டை போடுவாங்களா, அதை வச்சு கூட அவனை கொல்ல முடியாத வரமும், இறைவனால் கூட மீற முடியாத வரத்தையும், வானம் பூமி மலை எல்லாத்துல வாழக்கூடிய இறைவனால கூட கொல்ல முடியாத சக்தி வாய்ந்த வரத்தையும், மல்யுத்தம் பண்றதுக்கு தேவையான பலத்தையும், தங்களை வணங்கி வேலை செய்வதற்கு வானரங்களை தர வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் ஒரு பெரிய வரத்தை அந்த 2 அரக்கர்களும் கேட்கறாங்க. இப்படி இந்த அரக்கர்கள் வரத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்றதுக்கான நெடியுகத்தை சிவபெருமான் படைக்கிறாரு. இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அரக்கர்களுக்கு பேர் வைக்காங்க. அது என்னன்னா, மல்லோசி வாகனன் அப்படின்னு ஒரு அரக்கனுக்கும் தில்லை மல்லாளன் அப்படின்னு ஒரு அரக்கனுக்கும் பேர் வைக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அசுரர்கள் பூமிக்கு வராங்க. இந்த அசுரர்கள் 2 பேருமே பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சூரர்கள்லாம் தேவைப்படும். அதாவது அசுரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன அசுரர்கள்லாம் எப்படி உருவாவாங்கன்னா, முதல் யுகத்துல குரோனியன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொண்டிருப்பாங்க. அந்த அரக்கனோட ரத்தத்தை பூமியில தான் புதைச்சிருப்பாங்க. அப்படி புதைச்சிருந்த அந்த குரோனியனோட ரத்தத்துல இருந்த அந்த சின்ன சின்ன அரக்கர்கள் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. இப்படி சின்ன சின்ன அசுரர்கள் எல்லாருமே உருவானதுக்கு அப்புறம் அசுரகுலர் எல்லாருமே சேர்ந்து அந்த 2 அரக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த நெடிய யுகத்தையே ஆண்டு வந்திருக்காங்க. இந்த 2 அரக்கனோட சிம்மாசனம் எப்படி இருக்கும்னா, வானம் வர ரொம்பவே உயர்ந்து இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சின்ன சின்ன அசுரர்கள்லாம் உருவாகிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அவங்க எல்லாருமே இவங்களுக்கு வேலை செஞ்சு வரி கொடுத்தும் வாழ்ந்து வந்திருக்காங்க. வேற அந்த அசுரர்கள் நிறைய பேர் ஏவல் படையாகவும் கட்டுப்பட்டு பணிந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பெரிய அரண்மனையை கட்டி அங்க ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. இப்படி வாழும்போது தம்பி தமையன் மந்திரிகள் படைகள் எல்லாரும் இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சிவபெருமான வழிபடுறத கூட மறந்துட்டான். இவனை படைச்சதுக்கு அப்புறமும் சிவபெருமான வழிபட்டு தான் வரணும். ஆனா இவன் தம்பி தமையன் இருக்கிறனால சிவபெருமான வழிபடுறத கூட அவன் மறந்துட்டான். இப்படி அவன் மறந்த காரணமே நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் அப்படி ஆணவத்தில் இருந்தனாலதான் சிவபெருமான வழிபடுறத கூட மறந்துருக்கான். இப்ப இந்த அசுரர்கள் வாழ்ற இந்த நெடிய யுகத்துல தான் தேவர்கள் மற்ற மனிதர்கள் எல்லாருமே வாழ்றாங்க. இந்த யுகத்தில் உள்ள மனிதர்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருப்பாங்களாம். ஆனா இந்த அசுரர்கள் தேவர்களை ரொம்பவே கொடுமை பண்ணிருக்காங்க. அதனால இந்த தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சிவபெருமான் கேட்டுட்டு பார்வதி தேவிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த அசுரர்களுக்கு பூலோகத்தில் உள்ள மனித ஆயுதத்தாலும் மேல்லோகத்தில் வாழும் இறைவனின் ஆயுதத்தாலும் மலை மேல் வாழும் முனிவர்களால கூட வெல்ல முடியாத வரத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்வதி தேவிட்ட சிவபெருமான் சொல்றாரு. அதனால சிவபெருமான் சொல்றாரு, அசுரர்களோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் என்கிட்ட வந்து சொல்லும் போது அதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. இதுக்கு பார்வதி தேவி ஒரு ஐடியா கொடுக்காங்க. அது என்னன்னா, பூலோகத்துல வாழக்கூடிய மக்களாலும் மேலோகத்துல வாழக்கூடிய இறைவனாலும் தானே அழிவு இருக்க கூடாதுன்னு கேட்டான். ஆனா கடல் மேல வாழக்கூடிய நாராயணரால கண்டிப்பா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அப்புறமா இன்னொரு விஷயத்தையுமே சிவபெருமானுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அது என்னன்னா, இந்த 2 அரக்கனையுமே ஸ்டார்டிங்ல சிவபெருமான் ஸ்ருதி முனிவரோட தவத்தை கலைக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்ருதி முனிவரை கொண்டிருப்பாங்க இந்த 2 அரக்கர்கள். இந்த ஸ்ருதி முனிவருமே இந்த அரக்கர்களுக்கு சாப்பிட்டு இருப்பாங்க. நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், இந்த முனிவர்கள்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா பழிக்கும் அப்படின்னு. அதனால இந்த ஒரு விஷயத்தையுமே சிவபெருமான்ட்ட பார்வதி தேவி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே சிவபெருமான் கேட்டவனா சிவபெருமானுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே மகாவிஷ்ணுவை இங்க வர வச்சு இது நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இவனை நீங்க தான் அழிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. உடனே மகாவிஷ்ணுவும் இந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்கு சம்மதிச்ச பிறகு அந்த ஸ்ருதி முனிவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அம்பாக வந்து உங்க உடலை கிழித்தெறிவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால மகாவிஷ்ணு அம்பாக இருந்த அந்த ஸ்ருதி முனிவரை வில்லில வச்சு அந்த 2 அரக்கன் மேல விடுவாரு. அதுக்கப்புறமா அந்த அம்புல இருந்த ஸ்ருதி முனிவர் அந்த அரக்கர்களுடைய தலையை வெட்டி கடல்ல வீசிடுவாரு. இப்படி அந்த அரக்கனுடைய தலையை கடல்ல வீசினதுக்கு அப்புறம் அவன் ஆண்ட நாடையே சுடுகாடா மாத்திடுவாரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடல்ல நீராடி திருமாலோட பாதத்தை பணிந்து வைகுண்ட பதவி கேட்டு மகாவிஷ்ணு அந்த உயர்ந்த பதவியை அவருக்கு கொடுத்திருப்பாரு. இப்படி இந்த யுகத்தையே அழிச்சதுக்கு அப்புறம் இந்த 3ஆம் யுகமான நெடிய யுகம் முடியப்படுது. இந்த நெடிய யுகத்துக்கு அப்புறம் தான் கிரேதா யுகம் அப்படிங்கிற ஒரு யுகமே தோன்றும். அதாவது இந்த கிரேதா யுகத்தை 4வது யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெடிய யுகம் எப்ப முழுமையா முடியுதோ அப்பதான் இந்த கிரேதா யுகம் வந்து ஆரம்பிக்கும். பொதுவாகவே எல்லா யுகத்திலுமே சிவபெருமான் அரக்கனை படைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த யுகத்திலுமே 2 அரக்கனை படைக்கிறாங்க. அதுல ஒரு அரக்கம் பேரு சூரபத்மன், இன்னொரு அரக்கம் பேரு சிங்கமுக சூரன் அப்படின்னு வச்சிருக்காங்க சிவபெருமான். இந்த 2 அரக்கனை எப்படி படைச்சிருப்பாங்கன்னா, முதல் யுகத்துல குரோனின் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொண்டிருப்பாங்க. அந்த அரக்கனை 6 துண்டா வெட்டி தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த முதல் யுகமே முடிஞ்சாச்சு, அது போக 2 யுகம் முடிஞ்சாச்சு. அந்த 2 யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரேதா யுகம் ஆரம்பிக்கு. அதனால அந்த பழைய யுகம்லாம் இருக்கும், அந்த யுகத்திலுமே இந்த குரோனினோட துண்டத்துல இருந்து தான் அந்த அரக்கனெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலா அசுரர்களால எப்படி இருப்பாங்கன்னு பொதுவாக நம்மளுக்கு தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா பயங்கரமா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 2 அசுரர்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த அசுரர்களுக்கெல்லாம் படைகள்லாம் தேவைப்படும். அதனால சின்ன சின்ன படைகள் எல்லாம் சிவபெருமான் உருவாக்குறாரு. இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 2 அசுரர்களும் பூமிக்கு வந்து அந்த பூமியே ஆள்றாங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான ட்விஸ்டே இருக்கு. எல்லா யுகத்திலுமே அரக்கன் வந்து வரம் வாங்கியிருப்பான். அதே மாதிரி இந்த யுகத்திலுமே அரக்கன் வரம் வாங்கக்காண்டி தவம் இருக்கிறான். இந்த 2 அரக்கனுமே சிவபெருமான் நினைச்சு தவம் இருக்கும்போது சிவபெருமான் ரொம்ப காலம் ஆனப்புறமும் வரவே இல்லை. இந்த 2 அரக்கன்ல மூத்தவன் யாருன்னா சூரபத்மன் அப்படிங்கிறவன் கீழே உளுந்து இறந்து போயிருவான். இதை பார்த்து தம்பி, அவன் தம்பி பேர் என்னன்னா சிங்கமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் வந்து அவன் தலையை வெட்டி அக்னியில எரிஞ்சிருவான். இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் இந்த அண்ணன் தம்பி பாசம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த அரக்கர்களுக்கு வரம் கொடுக்கிறதுக்கு மேல இருந்து கீழே வருவாரு. இவர் வரும்போதுல சிவபெருமான் மட்டும் வரல,
வரல, பார்வதி தேவியும் கூட தான் வராங்க. எதனாலனா வரம் கொடுக்கும் போது எப்பவுமே பார்வதி தேவி கிட்ட தான் இருப்பாங்க. சிவபெருமான் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிங்கமுகம் சூரன் அப்படின்னு இருப்பான். அவன் யாருன்னா தம்பி. அவன் முன்னாடி வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு சிவபெருமான். அதுக்கு அந்த சிங்கமுக அரக்கன் கேட்ட முதல் வரமே சூரபத்மனை உயிரோட கொண்டு வாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கான். இந்த சூரபத்மன் உயிரோட வந்ததுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் உங்க 2 பேருக்கும் என்ன வரம் வேணும் அப்படின்னு மெயினா கேட்கிறாரு. அதுக்கு அந்த அரக்கன் ஒரு வரம் கேட்டா பிரச்சனை இல்லை, இங்க வந்து அவன் எவ்வளவோ வரம் கேட்கிறான். அது என்னலாம்னா 5 முகம் உள்ளவங்களால எனக்கு அழிவு இருக்க கூடாது, இந்த உலகத்தில் உள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதத்தால கூட என்ன அழிக்க கூடாது அப்படின்னு வரம் கேட்டிருக்கான். வேற நிறைய வரங்களும் கேட்டிருக்கான். அது என்னலாம்னா பூமியில மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாலும் இந்திரர்களாலும் அழிவு இருக்க கூடாதுன்னு நம்ம சிவபெருமான் வாழக்கூடிய கைலாயத்தை அவன் கேட்டிருக்கான்னா பாத்துக்குவாங்க. இப்படி கேட்டது மட்டும் இல்லாம தேவர்கள் தேவேந்திரர்கள் இவங்க எல்லாருமே அவனுக்கு அடிபணிந்து படிமடை செய்யணும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான் சிவபெருமான்ட்ட. சரி, இப்ப அரக்கன் வந்து வரம் கேட்டுட்டான். சிவபெருமான் என்ன செய்யன்னு தெரியல, வரத்தையும் கொடுத்துட்டு அந்த கைலாயத்துல இருக்காம அவர் எங்க போறாருன்னா பார்க்கடல் பள்ளி கொண்ட திருமால் அப்படின்னு ஒரு சாமியை சொல்லுவாங்கல்ல, அந்த சாமி கிட்ட போய் சிவபெருமான் போய் இருக்கிறாரு. ஆனா சிவபெருமான் வந்து இங்க வந்துட்டாரு. ஆனா கைலாயத்துல தேவர்கள் தேவேந்திரர்கள் அப்படி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அந்த அசுரர்கள் வந்து கொடுமைப்படுத்தாங்க. அதனால கைலாயத்துல இருக்க எல்லாருமே வந்து மகாவிஷ்ணுட்ட வந்து கேட்கறாங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாருக்கிட்ட? நம்ம மகாவிஷ்ணு கிட்ட. இப்படிலாம் தேவர்கள் தேவேந்திரர்கள் எல்லாருமே மகாவிஷ்ணுட்ட கேட்ட உடனே நம்ம வந்து அந்த அரக்கனை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் என்ன அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னால நம்ம மகாவிஷ்ணு வந்து சிவபெருமான்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, என்னென்ன வரங்கள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல யாராலையும் எந்த ஆயுதத்தாலையும் அழிக்க முடியாத வரத்தையும் தேவலோகத்துல உள்ள மன்னர்களால கூட அழிக்க முடியாத வரத்தையும் இந்த மாதிரி நிறைய வரங்களை அவன் என்கிட்ட கேட்டிருந்தான், அதை எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மெயினா என்ன பண்ணோம்னா கைலாயத்தையும் அவன் கேட்டிருந்தான், அதையுமே நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கைலாயத்தை கொடுத்தனாலதான் தேவர்கள் தேவேந்திரர்களை கொடுமை பண்றான் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இப்பெல்லாம் சொன்னோன்னா நாராயணர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தனால அங்கே இங்கே அலைஞ்சு தெரிய வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இங்க நாராயணர் தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, அவங்க தான் பார்வதி தேவி. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீமன் நாராயணர் ஆறுமுகம் கொண்ட கந்தனாக அவதரிக்கிறாரு. நம்ம எல்லாருமே வணங்கி வந்துட்டு இருக்க முருகர் இந்த கிரேதா யுகத்துல தான் முதல் பிறந்திருக்காரு. மேனா முருகர் வந்து சூரபத்மனையும் சிங்கமுகத்தை அழிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாரு. இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களை தூதுவரா அவங்க கிட்ட அனுப்புவாங்க. அந்த தேவர் வந்து அந்த 2 அரக்கன் கிட்ட போய் புத்திமதி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த 2 அரக்கனுமே அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான். இந்த தேவர் சொல்லிய புத்திமதியை அவன் கேட்காதனால முருகன் வந்து படையெடுத்து போர் புரிந்து வந்திருப்பாரு. அப்ப அந்த 2 அசுரன் இருப்பாங்களா, அந்த 2 அசுரனோட படைகளை எல்லாத்தையுமே முருகன் கொண்டுட்டாரு. மீதி இருக்கிறது சூரபத்மனும் சிங்கமுகம் மட்டும்தான். அதுக்கப்புறமா முருகர் அந்த 2 அசுரர்கள் மேல வேலாயுதத்தை ஏவி விட்டுருவாரு. அந்த வேலாயுதத்தால தாக்கப்பட்ட அந்த 2 அரக்கனுமே கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆணவம் தீரவே தீராது. இப்படி இருக்கும்போது முருகர் வந்து என்கிட்ட புத்திமதி கேளு, நீ சாவ மாட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆணவம் தீரவே தீராது. இதனால நம்ம முருகர் வந்து கோவப்பட்ட உடனே அந்த 2 அரக்கனையுமே கொண்டிருப்பாரு. இந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு வேலாயுதமாக யார் இருந்திருப்பாங்கன்னா அம்மை உமையால் தான் இருந்திருப்பாங்க. அம்மை உமையால்னா நம்ம பார்வதி தேவி தான். அந்த வேலாயுதத்தால அரக்கனை அழிச்சனால ரொம்பவே ரத்தமா இருந்திருக்கும். அதனால பார்வதி தேவி கடல்ல நீராடி திருமால் கிட்ட போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கைலாயத்துக்கு போவாங்க. இதுக்கப்புறம் தான் கைலாயத்தில் உள்ள சாபமே தீர்ந்திருக்கும். பொதுவாகவே எல்லா யுகத்திலுமே அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறம் அந்த யுகமே முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த யுகத்துல இந்த அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறமும் இந்த யுகம் முடியாது. கொஞ்ச நாட்கள் வந்து மீதம் இருக்கும். இந்த கொஞ்ச நாட்கள்ல இன்னொரு அரக்கனுமே உருவாகி இருப்பான். அந்த அரக்கனை யார் அழிப்பாங்கன்னா நம்ம நாராயணர் தான். ஆனா நரசிம்ம அவதாரத்துல அழிப்பாரு. ஆல்ரெடி நம்ம கிரேதா யுகத்துல 2 அரக்கனை அழிச்சிருப்பாங்க. அந்த 2 அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறமும் அந்த காலம் இன்னும் முடியாம இருக்கும். அதனாலதான் இந்த நரசிம்மர் அவதாரமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இதனால இரணியன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை யார் படைக்காங்கன்னா நம்ம சிவபெருமான் படைக்கிறாரு. இந்த ஒரு இரணியன் ரொம்பவே கடுமையான தவம் இருக்கான். அந்த கடுமையான தவத்தை கண்டு பிரம்மா வந்து வரம் கொடுக்கறதுக்கு வராரு. பொதுவாகவே எல்லா அரக்கனுமே எனக்கு சாகாத வரம் தான் வேணும் அப்படின்னு கேட்பான். அது மாதிரிதான் இந்த ஒரு இரணியன் வந்து எனக்கு சாகாத வரம் வேணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம பிரம்மா அந்த சாகாத வரத்தை மட்டும் கொடுக்க முடியாது, அதை தவிர்த்து எது வேணாலும் கேளு நான் தாரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வரத்துக்கு பதிலாக என்ன கேட்கறான்னா அந்த தேவர்கள் மன்னர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆட்களால இவனுக்கு பாதிப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்கறான். சொல்ல போனா இது கிட்டத்தட்ட சாகாத வரம் கேட்கற மாதிரி தான். இருந்தாலும் இந்த வரத்தை வந்து பிரம்மா இவனுக்கு கொடுக்குறாரு. இதுக்கு இடையில விஷ்ணு வந்து ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா இரணியனோட தம்பியை வந்து கொண்டிருப்பாரு. அவனுமே ஒரு அரக்கன் அப்படிங்கறனால பன்னி மூஞ்சி அவதாரம் எடுத்து விஷ்ணு வந்து அழிச்சிருப்பாரு. இதனால அந்த இரணியன் அரக்கனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அதனால விஷ்ணு கிட்ட போய் என்ன தைரியம் தான் என் தம்பியை கொள்வா அப்படின்னு சொல்லி அங்க போய் ஆய் போயின்னு சண்டை போட்டு வந்துருவாரு. இதுக்கப்புறமா தான் இந்த இரணியனுக்கு வந்து சாவு கிட்ட நெருங்கி வருது. அதுக்கப்புறமா தான் இந்த இரணியனுக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த ஒரு பையன் பேரு பிரகலாதன். இந்த ஒரு பையன் பிறந்ததே நாராயணரோட மிகப்பெரிய பக்தனா தான் பிறந்திருப்பான். இப்படி இருக்கிறனால இந்த பையனோட அப்பா இரணியன் அந்த அரக்கன் இருக்காமல அவனுக்கு வந்து இந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது. அதனால எந்த வழியிலாட்டு கொன்றணும் அப்படின்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருப்பான். ஆக்சுவலா இந்த ஒரு கதையில இரணியனோட மகனை அவன் எவ்வளவுக்குள்ள கொடுமைப்படுத்தானோ அவ்வளவுக்குள்ள அந்த இரணியனோட சாவு கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு இரணியன் அவன் பையனை கொல்ல நினைச்சது அந்த பையன் எப்பவுமே நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி இருக்கிறனால எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த இரணியன் பண்ணது முதல் தப்பு, அந்த பையனை ஒரு இருட்டு அறையில அடைச்சு போட்டுருவான். அப்பதான் முதல்ல நாராயணர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பையனோட அம்மா வேஷத்துல வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து யானையை விட்டு மிதிச்சு கொல்ல வைக்கிறது, கடலை தூக்கி போடுறது, விஷத்தை குடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிருப்பாரு.
வச்சிருப்பான் இரணிய. அதனால இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே நாராயணர் வந்து இந்த சின்ன பையனை காப்பாத்திருப்பாரு. இப்பதான் அந்த கதையில ஒரு ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னா அந்த சின்ன பையன் உடம்புல வந்து நம்ம நாராயணர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட அந்த இரணிய வந்து என்ன பண்ணிருப்பான்னா, ஓஹோ நீ வந்து மாயவனா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையனை அவனே கதையை எடுத்து கொள்ளதுக்கு பாப்பான். அப்ப அந்த சின்ன பையன் பிரகலாத் வந்து இந்த இரணிய வந்து கேட்பா, இப்போ மாயவனை வர சொல்லு அப்படின்னு. அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொல்லிருப்பான்னா, என்னுடைய நாராயணர் வந்து தூணிலே இருப்பாரு துரும்பிலே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இந்த இரணிய வந்து தூண்ல வந்து கதையை வச்சு வாங்கி ஒரு அடி போடுவான். அப்பதான் அந்த தூண்ல இருந்து நாராயணர் நரசிம்மர் அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு அங்க இருந்து வருவாரு. பொதுவாகவே எல்லா யுகத்தில் உள்ள அரக்கனை அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆயுதத்தை கொண்டு அழிச்சிருப்பாங்க. இந்த ஒரு இரணியனை எந்த ஒரு ஆயுதமே இல்லாம நரசிம்மர் அவர் கையை வச்சு அவன் நெஞ்ச பொளந்து ரெண்டாக்கி அவனை கொண்டிருப்பாரு. இப்ப அந்த அரக்கன் இறைவனோட சக்தி அறியாம ஒரு கேலிய ஒரு வார்த்தை பேசியிருப்பான், என்ன உன்னோட 10 நகத்தை வச்சே கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி. இதனால நாராயணர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதோட கிரேதா யுகம் வந்து முடிஞ்சிட்டு அடுத்த யுகம் வந்து திரேதா யுகம், அதுல வந்து உன்னை 10 தலை அரக்கனா படைச்சு அங்க வந்து உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த அரக்கனை அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருச்செந்தூர்ல போய் கடல்ல குளிச்சுட்டு கந்தன் அப்படின்னு சொல்லி அந்த திருச்செந்தூர்ல இருப்பாரு. இந்த ஒரு யுகத்துல படைக்கப்பட்ட அரக்கனாலதான் முருகர் அப்படின்னு ஒரு கடவுளை தோன்றினாரு. அதனாலதான் நம்ம திருச்செந்தூர்ல முருகா அப்படின்னு சொல்லி கும்பிடுறோம். இதோட இந்த யுகமே முடியப்படுது. அடுத்ததா திரேதா யுகம். இந்த ராவணன் அப்படிங்கிற அரக்கன் எப்படி உருவாகி இருப்பான்னா, முதல் யுகத்துல குரோனினை அழிச்சனாலதான் நிறைய யுகங்கள் உருவாகி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு யுகமும் உருவாகி இருக்கு. அதனாலதான் இந்த ராவணனும் படைக்கப்பட்டிருக்கான். இந்த ராவணனை படைச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான்ட தவ இருந்து வர வாங்குறான். பொதுவாகவே எல்லா யுகத்துல உள்ள அரக்கனுமே தவ இருந்து சிவபெருமான்ட வர வாங்கி தான் அழிஞ்சு செத்துருப்பான். அது மாதிரிதான் இந்த ஒரு கதையிலுமே. ஆனா அந்த வரங்கள் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் எப்படி கேட்கறான்னா, இந்த உலகத்துல உள்ள 3.5 கோடி அரிய வரங்களை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னதான் ராவணனை படைச்ச சிவபெருமான் பார்வதி பிரம்மா தேவர்கள் இருந்து இந்த வரத்தை அவன் கேட்டாலும் அவங்க கண்டிப்பா இந்த ஒரு வரத்தை கொடுத்துதான் ஆகணும். இதனால எல்லாருமே முடிவெடுத்து ராவணனுக்கு இந்த ஒரு வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வரத்தையுமே கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மகாவிஷ்ணுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்ல. ஏன்னா எல்லா யுகத்திலுமே மகாவிஷ்ணு தான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து எல்லா அரக்கனையுமே அழிச்சிருப்பாங்க. அதனால மகாவிஷ்ணு வந்து ஒரு பிளான் போடுறாரு. அது என்னன்னா, இவன் 3.5 கோடி வர இருந்தா அழிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால இது எப்படியாவது 1/2 கோடியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாரு. இப்படி தத்ரூபமா யோசிச்ச மகாவிஷ்ணு வந்து அந்த அரக்கனோட 3 கோடி வரத்தை 1/2 கோடியா மாத்திட்டாரு. இருந்தாலும் அந்த 1/2 கோடி வரமே அவனுக்கு ரொம்பவே மிக சக்தியா தான் இருக்குது. அந்த 1/2 கோடி வரத்தை வச்சுக்கிட்டே 3 லோகத்துல உள்ள எல்லாத்தையுமே அவன் அடக்கி அவனை கண்டாலே மரண பயம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவன் ஆண்டு வந்திருக்கான். இப்ப அவன் ஒரு நேர்மையா ஒரு ஆட்சி செஞ்சான்னா அவனை யாருமே எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் எல்லாருமே கொடுமை பண்ணி வாழ்ந்திருக்கான். இதனால 3 லோகத்துல உள்ள தேவர்கள் எல்லாருமே மகாவிஷ்ணு கிட்ட போய் எங்களை எல்லாருமே கொடுமை பண்றான், அதனால எப்படியாட்டும் ஒரு வழி பாருங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. இதனாலதான் இந்த ஒரு யுகத்துல மகாவிஷ்ணு வந்து ராமராக அவதரிக்கிறாரு. ராமர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சீதாராம் அப்படின்னு சொல்லி. அந்த கதை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஏன்னு மட்டும் போடுங்க. அந்த ஒரு வீடியோவை நான் கண்டிப்பா போடுறேன். இப்படி இந்த யுகத்துல ராவணனை அழிக்கிறதுக்கு ராமராக அவதரித்ததுக்கு அப்புறம் அந்த ராமர் பானத்தால அந்த அரக்கர்கள் சூரர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. இப்போ சாவம்பூத்துல ராவணன் வந்து ஒரு விஷயம் சொல்றான். அது என்னன்னா, என்ன வந்து ஏமாத்தி என்னோட உயிர் பலம் எங்க இருக்குன்னு சொல்லி என்ன ஏமாத்தி என்ன கொன்னுட்ட அப்படின்னு அந்த அரக்கன் வந்து சொல்லுவான். இதுக்கு ராமர் என்ன சொல்லுவாருன்னா, நீ அடுத்த பிறவில 100 சகோதரர்களோட தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல அடுத்த யுகத்துல வந்து நான் உன்னை கொல்ல மாட்டேன், வேற யாரை வச்சுதான் கொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த யுகத்தையே அவர் முடிச்சிருந்தாரு. இப்போ கடைசியா அந்த 100 சகோதரர்களோட தான் பிறப்பான் அந்த அரக்கன் அப்படின்னு சொல்லியிருப்போம்னா, அந்த அரக்கன் வேற யாருமே இல்ல, நம்ம மகாபாரதத்தில் உள்ள துரியோதரன் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் அந்த மகாபாரதம் நடந்த துவாபர யுகமே உருவாகும். மகாபாரதம் நடந்த இந்த துவாபர யுகத்துல துரியோதரன் அவனுடைய 100 சகோதரர்கள் இந்த பஞ்ச பாண்டவர்கள் இவங்க எல்லாருமே எப்படி இந்த யுகத்துல பிறந்தாங்கன்னு அப்படி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் சொல்லியிருப்பேன், குரோனியன் அப்படிங்கிற ஒரு அரக்கனால தான் எல்லா யுகமே உருவாகி இருக்கும் அப்படின்னு. அந்த குரோனியனோட மறுபிறவி தான் துரியோதரனும் துரியோதரனோட 100 சகோதரர்கள் அப்படின்னு இந்த துவாபர யுகத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அந்த திரேதா யுகத்துல ராமருக்கு தம்பியாக ஒரு 5 பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் குந்தி தேவிக்கு மகனாக பஞ்ச பாண்டவர்களாக இந்த யுகத்துல பிறவி செய்யறாங்க. அடுத்ததா என்ன துவாபர யுகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னா, திரௌபதியாக அம்மை லட்சுமி வந்து பிறந்திருக்காங்க. மெயினா இந்த யுகத்துல கொடுமை பண்ணிட்டு இருந்த கும்பகர்ணனே கம்சனாக பிறந்திருக்காரு. இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த ஒரு கதையில நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே ஒரு அவுட்லைன் மாதிரி தான் இருக்கும். அதனால கமெண்ட்ல வந்து யாருமே இது தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. சரி, இப்ப இந்த கம்சர் மகாபாரதத்துல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்தி வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கான். இதனால எல்லா தேவர்களுமே மகாவிஷ்ணு கிட்ட போய் எங்களை கொடுமைப்படுத்துதாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. இதனாலதான் மகாவிஷ்ணு வந்து ஆயர்படி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இடையர் குலத்தில வளர்ந்து வந்து அவர்களுக்கு துணையாக இருந்த எல்லாரையுமே அழிச்சு கொண்டாரு. இப்ப நம்ம துரியோதரன் கதைக்கு வருவோம். இந்த துரியோதரன் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னா, மகாபாரதத்தில் உள்ள காந்தாரியோட பையன் தான். இந்த துரியோதரன் மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் மேல எப்பவுமே வஞ்சகத்தோட தான் இருப்பான். இது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நான் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே பேராசையுடையவன். அதுலயும் மெயினா துரியோதரன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு அசுரன். இதை வந்து எந்த ஒரு மூவிலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த மகாபாரதத்துல துரியோதரன் தான் ஆட்சி செஞ்சு வந்திருப்பான். அதனால பஞ்ச பாண்டவர்களை நீங்க காட்டுக்கு கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே காட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். இப்படி அந்த பஞ்ச பாண்டவர்கள் காட்டுல ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வரும்போது ஒரு யுத்தமே ஆரம்பிக்கும். அந்த யுத்தத்துல பீமன் வந்து துரியோதரனை கொண்டிருப்பாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையா இருந்தது நம்ம கிருஷ்ணர் தான். சொல்ல போனா துரியோதரனா கிருஷ்ணர் தான் இந்த யுகத்திலையும் கொல்லணும். ஆனா போன யுகத்துல வந்து ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. அதனாலதான் இந்த பீமனை வச்சு கொல்ல வச்சிருப்பாரு. துரியோதரனை கொன்னாலும் அவன் உயிர் போகவே போகாது. அதனால ஒரே ஒரு விஷயத்துக்காக அவன் உயிர் இன்னுமே இருக்கும். அதனால
அதனால கிருஷ்ணர் வந்து துரியோதனன் கிட்ட போய் துரியோதனனோட முன்றைய பிறவியான ராவணன் அந்த பிறவியில எப்படி கொன்ன அப்படிங்கறத பத்தி அவர் கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பிறவியில தான் கிருஷ்ணர் வந்து ராமராக அவதரித்து ராவணனை கொன்றிருப்பாரு. இந்த பழைய யுகத்துல ராமர் வந்து ராவணனை கொன்னதுக்கு அப்புறம் தான் ஒன்னு அடுத்த யுகத்துல வந்து நான் கொல்ல மாட்டேன், வேற யாரையாட்டு வச்சு கொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த துவாபர யுகம், அதாவது மகாபாரதம் நடந்த இந்த யுகத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் வந்து துணையாக இருந்து பீமனை வச்சு அந்த துரியோதனனை கொல்ல வச்சிருப்பாரு. ஆனா இந்த ஒரு கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ராவணனை ராமர் கொல்லும் போது என்னுடைய சகோதரனோட ஹெல்ப்பால தான் என்ன கொன்ன, அதனால என்ன கொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு சபதம் விட்டுருப்பான். அதனாலதான் மகாவிஷ்ணு, அதாவது இந்த யுகத்துல வந்து ராமராக அவதரிச்சிருப்பார்ல, அந்த மகாவிஷ்ணு வந்து அடுத்த யுகத்துல நீ 100 சகோதரர்களோட பிறக்கணும், அந்த யுகத்திலுமே நான் தான் கொல்லுவேன், ஆனா நானா டைரக்டா கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த யுகத்துல துரியோதரனை பீஷ்மன் கொண்டிருப்பாரு. ஆனா இதுக்கு எல்லா காரணமே நம்ம கிருஷ்ணர் தான். இப்ப இந்த துரியோதரன் பாதி செத்து கிடந்ததுக்கு அப்புறமே நம்ம கிருஷ்ணர் வந்து அவமானப்படுத்துவான். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிருஷ்ணர் வந்து என்ன நினைச்சிருப்பாருன்னா, துரியோதரன் வந்து கடைசி காலத்திலயும் அவனுடைய தப்பை வந்து உணரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த துரியோதரன் வந்து அவன் தப்பை உணரவே மாட்டான். அதனால எந்த பிறவியும் எடுக்க முடியாத ஒரு யுகத்துக்கு அவனை அனுப்பிடுவாரு. துரியோதரன் இறந்ததுக்கு அப்புறம் பாண்டவர்களை குருநாடு பட்டம் சூடி அந்த அரசையே ஆள வச்சு தர்மத்தை நிலைநாட்டி கிருஷ்ணர் வந்து வச்சிருக்காரு. இப்படி எல்லா பிரச்சனைகளுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து இந்த யுகத்துல இறந்து போவாரு. அது எப்படின்னா, காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே கிருஷ்ணர் வந்து இருந்திருப்பாரு. அப்ப வந்து ஒரு வேடன் வந்து அங்க ஏதோ விலங்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பை எடுத்து அவர் மேல விட்டுருவான். அப்பதான் கிருஷ்ணரோட கால்ல அந்த அம்பு குத்தி ரத்தம்லாம் வெளியே போய் அந்த யுகத்துல அந்த கிருஷ்ணர் வந்து இறந்து போவாரு. இதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை முடிச்சு விட்டு ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு கோயில்ல போய் இருப்பாரு. அந்த ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு 7 கன்னிமார்களை பாப்பாரு. அந்த 7 கன்னிமார்களும் டெய்லியும் கங்கையில குளிச்சுட்டு அவங்க சத்திய வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு பந்தா மாத்திடுவாங்க. அப்படி மாத்தின பந்தோட கைலை மலைக்கு போய் சிவபெருமானுக்கு டெய்லியுமே பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. இதை நம்ம மகாவிஷ்ணு பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால ஒரு சன்னியாசி மாதிரி மாறி அந்த 7 கன்னியர் முன்னாடி நிற்பாரு. இதை பார்த்து அந்த 7 கன்னியரும் இது சிவபெருமான் இல்ல வேற யாரோ சன்னியாசி அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போவாங்க. அப்ப மகாவிஷ்ணு என்ன கேட்காருன்னா, நீங்க டெய்லியும் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையை எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கன்னியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க மாயவருக்கோ மகேஸ்வரருக்கோ தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ யாருக்குமே பணிவிட செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்களுடைய ஈஸ்வரர் சிவபெருமானுக்கு தான் நாங்க எல்லாமே செய்வோம் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இந்த 7 கன்னிமார்களுக்கு மகாவிஷ்ணு தான் சன்னியாசியா இருப்பாரு அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த கன்னியர்கள் சொன்னது என்னன்னா, மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு பணிவிட செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் அந்த கன்னியர்கள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த கன்னியர்களை சோதனை செய்யறதுக்கு மகாவிஷ்ணு வந்து ஒரு ஆண்டியாக போயிருப்பாரு. ஆண்டி அப்படிங்கறத நம்ம இப்ப எல்லாருமே சித்தர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சித்தர் எல்லாருமே சிவனை நினைச்சு தவிர இருந்து சிவனுக்காகவே இறந்திருப்பாங்க. அதனால அந்த ஒரு வேடத்துல போய் அந்த கன்னியர்கள்ட்ட எனக்கு ஊழியம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்பமா அந்த 7 கன்னியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஊழியம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட மகாவிஷ்ணுக்கு வந்து கோவம் வந்துடும். அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க எப்படி கங்கையில இருக்க நீரை கொண்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மகாவிஷ்ணு கோவத்தோட மேல் லோகம் போனதுக்கு அப்புறம் 7 லோகத்துல உள்ள வித்துகளை எடுத்துட்டு அவரோட இருதயத்துல அடக்கிட்டு பூலோகத்துக்கு வந்திருப்பாரு. மறுபடியும் துவாபர யுகத்துல கன்னியர்களால பூலோகத்துல இருந்து சிவலோகம் போக முடியும். ஆனா மேக்சிமம் உங்க எல்லாருக்குமே தெரியும் கன்னி அப்படிங்கறத எதை மீன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு. இதனால மகாவிஷ்ணு இந்த கன்னியர்கள் கோவப்படுத்திருப்பாங்க. அதனால இந்த சப்த கன்னிமார்களை கற்பை இழக்கிற மாதிரி ஒரு பிளான போட்டிருப்பாரு. இதனால அவர் கொழுந்து விட்டு எரியும் ஒரு தீ தணலாக மாறி இருப்பாரு. இப்ப வழக்கம் போல அந்த 7 கன்னியர்களும் டெய்லியும் குளிக்கிற மாதிரி இன்னைக்கும் அந்த குப்பத்துக்கு குளிக்க வருவாங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆடைகளை எடுத்துட்டு போயிருவாரு. இதனால அந்த 7 கன்னிமார்களும் வெளியே வந்து பார்த்துட்டு ஆடை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த தண்ணிலேயே ரொம்ப நேரமா இருந்துருவாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா போயாகணும். ஆனா அவங்களுக்கு ரொம்பவே குளிர் ஏற்பட்டு இதனால அந்த தணல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்க மகாவிஷ்ணு கிட்ட தான் அந்த 7 கன்னிமார்களும் வந்து நிற்பாங்க. பொதுவாகவே எல்லாரும் குளிர்காலத்துல தீய மூட்டி அதுலதான் குளிர் காய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த கன்னிமார்கள் எல்லாருமே குளிர் காய்ஞ்சிருக்காங்க. அப்படி அந்த 7 கன்னிமார்கள் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கும் போது உடனே திருமல் என்ன பண்ணிருப்பாருன்னா, 7 கன்னிமார்களோட வயிற்றுல கற்பத்தை உண்டாக்கிடுவாரு. உடனே 7 குழந்தையும் பெற்றெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 7 கன்னிமார்கள்ட்ட நான் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவருடைய விஸ்வரூபத்தை வெளியே காட்டியிருப்பாரு. இப்ப அந்த சப்த கன்னியர்களால நீரை வந்து ஒரு பந்து போல சுருட்டி கைலாயத்துக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண கொண்டு போக முடியாது. இதனால அந்த 7 கன்னியர்களுமே ரொம்ப மன வருத்தத்தோட ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இனி கைலாயத்துக்கு போக முடியாது. அதனால குற்றத்தோட அவங்களுடைய கற்பை அளித்த மாமுனிவனான மகாவிஷ்ணு வந்து அவங்களுக்கு மாலை இடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தங்களின் மக்களையும் மாமுனிவர் வந்து உலகால வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவனையும் நாராயணரையும் வேண்டி தவம் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் அந்த 7 பிள்ளைகளை யார் வளர்ப்பாங்க? நம்ம மகாவிஷ்ணு தான் வளர்க்கணும். அதனால மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் தான் அன்னை பத்திரகாளி கிட்ட வந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க கொடுப்பாரு மகாவிஷ்ணு. ஆனா அந்த 7 பிள்ளைகளை பத்திரகாளி கிட்ட வளர்க்க கொடுக்க முன்னால தேவேந்திரன் பசு மூலமா நாராயணர் வந்து அந்த 7 பிள்ளைகளுக்குமே பால் கொடுத்து வளர்த்திருப்பாரு. இப்ப காளியம்மா வந்து திருமணம் நினைச்சு தவம் இருக்கிறாங்க, எனக்கு பிள்ளை வர வேணும் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த 7 பிள்ளைகளை வந்து காளி கிட்ட வளர்க்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இதனால மகாகாளி வர வச்சு மகாவிஷ்ணுவோட 7 பிள்ளைகளை வந்து மகாகாளி கிட்ட வளர்க்க கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா மகாகாளி கேட்டிருப்பாங்க, இந்த 7 பிள்ளைகளுக்கு வந்து பெயர் சூடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்ட மகாவிஷ்ணுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். அதனால சிவபெருமான் பிரம்மா உட்பட்ட தேவ சங்கத்தார் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. இந்த 7 குழந்தைகளுக்கும் மொத்தமா 13 பேர் வச்சிருக்காங்க. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன பேர்லாம் யார் யாரெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதை நீங்க ரீட் பண்ணி பாத்துருங்க. ஏன்னா இதை வந்து சொல்ல முடியாது, அவ்வளோக்குள்ள பெருசா இருக்குது. இந்த 7 பிள்ளைகளுக்கு பேர் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 7 பிள்ளைகளுக்குமே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அம்மை சரஸ்வதி வந்து அந்த 7 பிள்ளைகளையுமே தாளாட்டி
தூங்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த 7 பிள்ளைகளுமே நல்லா வளர்றதுக்காக செல்வம் உண்டாவதுக்கு அகாயவர்களான வானத்து அமிர்தத்தை சேனையாக ஊட்டதுக்கு வானரங்களை மகாவிஷ்ணு சிவபெருமானும் அனுப்பியிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே வேதியனும் அவனோட மனைவியும் அந்த அமிர்தத்தை வந்து சாப்பிட்டிருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு அமிர்தம் கூட அதுல இருக்காது. இதனால வேதியனையும் அவனோட மனைவியையும் வானரங்கள் வந்து அவங்க 2 பேருமே பிடிச்சு அடிச்சிருவாங்க. அடிச்சதோட சிவபெருமான் கிட்ட வந்து 2 பேரையும் கூட்டு போயிருவாங்க. சிவன் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் அந்த 2 பேரையும் இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த 2 பேரும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அப்ப திருமால் என்ன சொல்லியிருப்பாருன்னா இது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த வேதியனா அவனோட மனைவியும் அமிர்தத்தை தின்றுப்பாங்கல்ல, அதனால பூமியில வந்து பனைமரமாக வளர சொல்லியிருப்பாரு சிவபெருமான். ஆக்சுவலா இது வந்து ஒரு சாபம் தான், சிவபெருமான் கொடுக்கக்கூடிய சாபம். அதனால அந்த வேதியன் வந்து என்ன கேட்கறான்னா எங்களுக்கு வந்து இந்த சாபம் எப்போ வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கான். நீச குலங்கள், அதாவது இந்த மக்கள்லாம் தீய எண்ணங்களோட இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே அன்புள்ள மக்களை மட்டும் தர்மயுகத்துக்கு திரட்டி வச்சிருப்பாரு திருமால். இப்பதான் அவங்க சாபம் தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா 4 லட்சம் வருஷம் கிட்ட இருக்கும் நம்ம கணக்குப்படி. ஏன்னா அந்த சாபத்தை கொடுக்கும் போது கலியுகமே பிறக்கல. கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறமே 4 லட்சம் வருஷம் கிட்ட இருக்கும். அந்த 2 பேருமே கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பூமியில வந்து பனைமரமா வளர்ந்துருவாங்க. அதனாலதான் சிவபெருமான் என்ன சொல்லியிருப்பாருன்னா கலியுகம் அழியும் போதுதான் உங்க சாபம் தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப மகாவிஷ்ணு வந்து அன்னை பத்திரகாளி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா 7 பிள்ளைகளை வந்து நல்ல முறையில வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது எல்லா வகையான கலைகளையும் அவங்களுக்கு கத்துக் கொடுத்து ஒரு பெரிய ஆளாக அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட 7 குழந்தைகள்ல ஒருவருக்கு கூட உயிர் சேதம் வராம காக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மகாகாளி கிட்ட வந்து கேட்காரு. அப்ப மகாகாளி என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய பிள்ளைகளை கொல்றதுக்கு இந்த உலகத்துல யாரு இருக்கா, யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மகாவிஷ்ணு என்ன சொல்லுவாருன்னா ஒருத்தர் கூட உயிர் சேதம் வந்தா நீ தான் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு விஷயம் எல்லாமே எந்த ஒரு கேப்ல நடக்குதுன்னா மகாவிஷ்ணுவோட கிருஷ்ணர் அவதாரத்துல மகாபாரதம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்க வழியில தான் இது எல்லாமே நடக்குது. இதுக்கப்புறமா மகாவிஷ்ணு வந்து 7 பிள்ளைகளை மகாகாளி கிட்ட விளக்க கொடுத்ததுக்கு அதுக்கப்புறமா ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து ஸ்ரீரங்கம் போயிருவாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கமே எல்லாம் செழிப்பா வளர்ந்துரும். இதுக்கப்புறமா மகாகாளி வந்து அந்த 7 பிள்ளைகளை வளர்ப்பாங்க. அது எப்படின்னா எல்லா கலைகளையுமே கற்றுக் கொடுத்து மகாகாளியோட சொந்த பிள்ளை மாதிரியே வளர்த்திருப்பாங்க. அவங்க 7 பேருமே வீரர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய துணையோடு தக்கனை அப்படிங்கிறவங்களை காளி வந்து அழிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் அந்த 7 பேருமே செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அம்மை காளி பாத்தீங்கன்னா புட்டாபுரத்தில் பூத கணங்களை காவலுக்கு வச்சு அங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 7 குழந்தைகளாக இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே பெரிய பையனா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும். அதனால நாரதர் முனிவரால நிருபதராஜன் அப்படிங்கிறவரோட 7 பெண்களை அந்த 7 பேருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறமா மகாகாளி வந்து ஒரு பெரிய அரண்மனையே கட்டி கொடுத்து பூமியில உள்ளவங்க எல்லாருமே அவங்கள கொண்டாட வகையில அந்த 7 பேருமே சிறப்பா வாழ்ந்திருக்காங்க. இதுக்கப்புறமா மகாகாளியோட 7 பையனோட மனைவிகளுமே குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் புகழ் பெறவ எல்லா விஷயங்களுமே செஞ்சு முடிச்சாங்க அந்த 7 பேருமே. மேலும் அவங்க என்ன தொழில்கள்லாம் செஞ்சாங்கன்னா மாணிக்கம், தங்கம், வைரம், கப்பல், துணி, கரிமிளகு முதலான எல்லா வியாபாரங்களுமே அவங்க செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணமரம் ஏறி இருக்காங்க, துணி நெய்திருக்காங்க, மருத்துவம் செஞ்சிருக்காங்க, வில் செஞ்சிருக்காங்க, வர்ம தரவுதல் எல்லாமே பார்த்திருக்காங்க. இது மாதிரி நிறைய தொழில்களை செஞ்சிருக்காங்க. இப்ப நான் சொல்ல எல்லா தொழிலுமே அவங்க தான் எல்லாம் அப்படின்னு புகழையுமே அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த 7 பேரோட திறமையை பார்த்து சோழ மன்னனே அவங்களுக்கு வந்து பொண்ணு, பொருள், பணம், யானை, குதிரை போன்றவை எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு நாட்டையே ஆள வச்சிருக்காரு. சோழ நாட்டில் உள்ள ஒரு பங்கை தான் அந்த சோழ மன்னன் இந்த 7 பேருக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சோழ நாட்டோட எதிரி நாட்டை அவங்களால கைப்பற்றவே முடியல. ஆனா இந்த 7 பேர் வந்தனால அந்த ஒரு நாட்டையுமே அவங்க கைப்பற்றி ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் இந்த துவாபர யுகமே முடியப்படுது. இதுக்கப்புறமா தான் கலியுகமே தோன்றும். ஆனா கலியுகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த யுகத்தை தான் கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய யூடியூப் சேனல்ல சொல்றது என்னன்னா மகாவிஷ்ணு வந்து 10வது அவதாரம் எடுத்து கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரத்துல நம்ம உலகத்தை அழிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னுமே நிறைய பேருக்கு உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இது வந்து எப்படி உண்மையாகும் எப்படி பொய்யாகும் அப்படிங்கறத நான் சொல்றேன். பொதுவாவே மகாவிஷ்ணு வந்து எடுத்த எல்லா அவதாரமே மக்களை காக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. அது மாதிரி தான் இந்த கல்கி அவதாரமும் எடுப்பாரு. ஆனா அந்த கல்கி அவதாரம் எடுக்கும்போது 90% மக்கள் எல்லாருமே கெட்ட எண்ணங்களோட தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனை கொண்டு அவன் வாழ்ற மாதிரி இருக்கலாம். இப்படி இந்த உலகத்துல 90% கெட்ட மனுஷன் தான் இருப்பான். அந்த 90% அழிக்கிறதுக்காக தான் இந்த கல்கி அவதாரமே எடுப்பாரு. ஆனா இதுல அந்த 10% நல்ல மக்களும் இருப்பாங்கல்ல, அந்த 10% நல்ல மக்களையும் சேர்த்து தான் அழிப்பாரு. ஆனா அந்த 10% மக்களுக்குமே தர்ம யுகம் அப்படின்னு ஒண்ணு ஓபன் ஆகும். அந்த கலியுகம் எப்படி உருவாகும்னா ஆல்ரெடி இருந்த யுகத்துல எல்லாத்துலயுமே குரோனியன் அப்படிங்கிற ஒரு அரக்கனால தான் உருவாகி அழிஞ்சிருக்கும். ஆனா இந்த யுகத்துல அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கலியன், கலியத்தி அப்படிங்கிறவங்கள படைக்கிறாரு சிவபெருமான். ஆனா இதுல மெயினான ரீசன் என்னன்னா எல்லா யுகத்திலுமே மகாவிஷ்ணு தான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து எல்லா அரக்கனையுமே அழிச்சிருப்பாரு. பட் மகாபாரதம் நடந்த யுகம் 7வது யுகம். அந்த யுகத்திலே கிருஷ்ணர் இறந்திருப்பாரு. அதனாலதான் இந்த ஒரு கலியுகத்துல மகாவிஷ்ணு இல்லாமலே இந்த யுகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சிவபெருமான். இதனாலதான் கலியன், கலியத்தி அப்படிங்கிறவங்கள படைச்சிருப்பாரு. இவங்க 2 பேருமே சிவபெருமான் படைச்சதுக்கு அப்புறமா இவங்க சிவபெருமான் கணக்கே இல்லாத அளவுக்கு நிறைய வரங்களை வாங்குறாங்க. இந்த வரங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க எங்க வராங்கன்னா பூமிக்கு வராங்க. அப்படி பூமிக்கு வந்த உடனே எல்லா இடமே அதிர ஆரம்பிச்சு அதனால விலங்குகள், பறவைகள் எல்லாமே பயப்படுது. இப்பதான் மகாவிஷ்ணு ஒரு சன்னியாசியாக பூமிக்கு வராரு. அப்ப எல்லா விலங்குகளுமே பயந்து அவரை சுத்தி நிக்குது. பொதுவாவே கடவுள்கள் ஒரு எறும்பா இருந்தா கூட அந்த எறும்புக்கு நல்ல விஷயங்களை செய்வாங்க. அதனால மகாவிஷ்ணு பூமிக்கு வந்த உடனே எல்லா விலங்குகளுக்குமே பாதுகாப்பு கொடுத்துட்டாரு. இப்ப இந்த கலியன் வந்து லட்சக்கணக்கான வரங்களை சிவபெருமான் வாங்கியிருப்பான். இப்படி இருக்கிறனால மகாவிஷ்ணுவால கூட கலியனை அழிக்க முடியாது. அதனால தத்ரூபமா பிளான் போட்டு அந்த கலியனை அழிக்கிறாரு. இது எல்லாமே இந்த யுகத்துல நடந்தது. ஆனா நம்ம யாருக்குமே தெரியாது இது இந்த யுகத்துல தான் நடந்தான்னு கூட.
இது எல்லாமே இந்த யுகத்துல நடந்தது நம்மளுக்கு எப்படி தெரியாம இருக்கோ அது மாதிரி தான் இந்த கலியுகம் அழிஞ்சா கூட நம்மளுக்கு தெரியாம தான் போகும். பொதுவாகவே இந்த கலியுகத்துல 4 பங்குல 1 பங்கு தான் நல்லவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்லவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு மித்தாலஜிலுமே ஒவ்வொரு கடவுள் வந்து பிறந்திருக்காங்க. அப்படி இந்த ஹிந்து மித்தாலஜில பிறந்த கடவுள் தான் ஸ்ரீ நாராயணர் இல்லைன்னா வைகுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கிறிஸ்டின் மித்தாலஜில ஜீசஸ், முஸ்லீம் மித்தாலஜில அல்லாஹ் இவங்க எல்லாம் பிறந்திருக்காங்க. இப்போ நீங்க ஜீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்தாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் நம்ம ஐயா வைகுண்டர் வந்திருக்காரு. ஆனா என்னதான் இந்த அவதாரங்களை எடுத்தாலும் யாருமே திருந்த மாட்டாங்க. அதனாலதான் கல்கி அப்படிங்கிற ஒரு 10வது அவதாரம் எடுத்து எல்லாருமே அழிப்பாரு. இப்படி இந்த கல்கி அவதாரம் எடுக்கும்போது அவருக்கு துணையாக ஆஞ்சநேயரும் நின்று வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிறப்பும் இருக்கும் இறப்பும் இருக்கும். அது மாதிரி தான் இந்த 8 யுகங்களுக்குமே பிறப்பும் இருக்கு இறப்பும் இருக்குது. எப்படிதான் இருந்தாலும் யம தர்மன் தான் நம்ம உயிரெல்லாம் எடுப்பாரு. என்னதான் அவர் நம்மள இந்த பூமியில இருந்து யமலோகத்துக்கு கூட்டிட்டு போனாலும் நம்ம இங்க வந்து ஏதாட்டு ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னா ஏதாட்டு ஒரு மாடியில இருந்து கீழே விழுந்ததா இறந்திருப்போம். அது மாதிரி தான் இந்த கலியுகம் அழியதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் உள்ள 90% கெட்ட மக்களை அழிக்கிறதுக்காக 10% நல்ல மக்களையும் சேர்த்து அழிச்சிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் இந்த யுகம் முடிவுல நல்ல மக்களை அழிச்சாலும் அவங்களுக்காக தர்ம யுகம் அப்படின்னு ஒரு யுகமே உருவாகும். அந்த ஒரு யுகத்துல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா வாழலாம். அதனால இந்த ஒரு யுகத்துல நீங்க யாரையுமே கஷ்டப்படுத்தி வாழாதீங்க. இப்ப இந்த கலியுகம் ஸ்டார்டிங்ல மக்கள் எல்லாரையுமே காப்பாற்ற வந்த ஸ்ரீமன் நாராயணர் ஒரு மனுஷனாக தான் அவதரித்து வாழ்ந்திருப்பாரு பூமியில. அப்படி பூமியில வாழும்போது ஒரு மன்னர் ஸ்ரீமன் நாராயணரை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி வாழ்ந்து வந்திருப்பான். என்னதான் அந்த மன்னர் ரொம்ப கொடுமைப்படுத்தினாலும் நம்ம மக்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அடிமதிப்பட்டிருப்பாரு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல ஸ்ரீமன் நாராயணரை பத்தி ஃபுல்லா வீடியோ போட முடியாது. அதனால கமெண்ட்ல ஏன் டைப் பண்ணுங்க. அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். இப்போ இந்த யுகத்துல வாழ்ந்த ஸ்ரீமன் நாராயணர் வாழ்ந்ததுக்கு அப்புறமா ஒரு அப்ராக்சிமேட்டா 1000 வருஷத்துல இருந்து 1500 வருஷம் கழிச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு யுகம் உருவாக்கி 4000 வருஷம் கிட்ட தான் யுகம். பட் இந்த ஒரு யுகம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷங்கள் ஆகலாம். ஆனா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ற நானா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பாக்குற நீங்களா இருந்தாலும் சரி, கலியுகம் அழிஞ்சது கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம். அண்ட் நீங்க கலியுகத்தை பத்தி எது தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு வீடியோமே நான் மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். தர்மயுகம். இந்த தர்மயுகம்னா என்ன, இது எந்த யுகத்துக்கு அப்புறம் உருவாகும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னால நீங்க மத்த யுகத்தை பத்தி நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ கார்ட்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம அந்த ஒரு வீடியோவை பாத்துருங்க. இப்ப தர்மம் அப்படிங்கிறது நம்ம யுகத்துல இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறது தான் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த தர்ம யுகத்துல இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த யுகத்தை தர்ம யுகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தர்ம யுகத்தை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த தர்ம யுகம் எப்படி உருவாகி இருக்கும்னா, கலியுகம் எப்ப அழிவுக்கு வருமோ அப்ப நிறைய நல்ல மக்கள் இருப்பாங்க. அந்த நல்ல மக்களை எல்லாருமே சேர்த்து கடவுள் அழிச்சிருப்பாரு. அதனால அந்த பர்டிகுலர் மக்களுக்கு மட்டுமே தர்மயுகம் அப்படின்னு ஒரு யுகமே உருவாகும். கிட்டத்தட்ட இந்த தர்மயுகத்துல வாழ்றவங்க எல்லாருமே கடவுளுக்கு நிகராக வாழ்வாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த கலியுகம் எப்ப அழியுமோ அப்பதான் தர்மயுகம் உருவாகும். ஆனா அந்த தர்மயுகம் எது வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பொதுவாக நீங்க யூடியூப்ல யுகங்கள் அப்படின்னு சர்ச் பண்ணாலே 4 யுகங்களை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா மொத்தமா 8 யுகங்கள் இருக்கு. அதுல 8வது யுகம் தான் இந்த தர்மயுகம். ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கல்கி அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை அழிச்சு தர்மயுகம் அப்படிங்கிற ஒரு யுகத்தை உருவாக்கி இருப்பாரு. இந்த தர்மயுகத்துல இதுவரைக்கும் நம்ம பண்ணாத நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த யுகத்துல கற்பனையில நினைச்சு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த தர்மயுகத்துல பண்ணது கூட சான்சஸ் இருக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை எந்த ஒரு புராணங்களையும் நோட் பண்ணல. இந்த ஒரு தர்மயுகம் தோன்றும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. மெயினா தர்மயுகத்துக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த பூமியில வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களோட காசு இல்லைனாலும் ரொம்ப ரிச்சா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாமே இந்த தர்மயுகத்துல அவங்களுக்கு நடக்கும். அண்ட் இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அவங்க நிறைய ஆசைகளோட கலியுகத்துல இறந்து போயிருப்பாங்க. ஆனா இதே மாதிரி தான் கெட்டவங்களும் நிறைய ஆசைகளோட தான் இறந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்காது. இந்த நல்லவங்களுக்கு மட்டும் தான் நல்லதே நடக்கும். அதனாலதான் நிறைய பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றது இந்த ஒரு விஷயத்துக்காக கூட இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. எந்த ஒரு செயல் எடுத்து நம்ம செஞ்சாலுமே நம்மளுக்கு நல்லதே தான் வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த கலியுகத்துல நல்லது செஞ்சு பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு தர்மயுகத்துல இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நல்லது செஞ்சா நீங்க தர்மயுகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. ஆனா நல்லது கெட்டது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலே நம்ம நல்லவங்களா தான் வாழ்வோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் நம்மளுக்கு தர்மயுகத்துல இடம் கிடைக்காது. சின்ன சின்ன விஷயங்களுமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு தர்மயுகத்துல இடம் தருவாங்க. உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, சித்திரகுப்தர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாருடைய கணக்குமே அவர் எடுத்து எழுதுவாரு. அப்படி கணக்கு எடுக்கும்போது நம்ம சின்னதா ஒரு தப்பு செஞ்சா கூட நம்மளுக்கு தர்மயுகத்துல இடம் இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நன்மையை செஞ்சு பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு தர்மயுகத்துல இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தர்மயுகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கலியுகத்துல வாழ்ந்த மாதிரி தான் வாழ்வோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு யுகத்திலுமே ஒவ்வொரு விதமா வாழ்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் கலியுகத்துல நம்ம இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த தர்மயுகத்துல எப்படிலாம் வாழ்வாங்கன்னு கூட நம்மளால கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பெருமையோட வாழ்வாங்க. இதுல சொல்ல போனா நம்ம கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இறந்துருப்போம்ல, அது கூட ஞாபகம் இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. இப்படி ஞாபகம் இருக்கும்போது நம்ம கலியுகத்துல நம்ம நல்லாவே வாழலாம். இந்த யுகத்துல வந்து நம்ம நல்லா வாழ்றோம், அப்ப நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி தர்மயுகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே காப்பாத்துறதுக்காக தான் மகாவிஷ்ணு வந்து 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுத்திருப்பாரு. அப்படி அந்த அவதாரத்தை எடுத்ததுக்கு அப்புறமா கலியுகத்தை அழிச்சுதான் தர்மயுகத்தை உருவாக்கி இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது புதுசா நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயங்கள் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே தான் இருக்கு. அது நம்ம யாருக்குமே தெரியாது. இது எப்படி மறுபடியும் நடக்கும்னா, முதல் யுகத்துல இருந்து 8வது யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் முதல் யுகத்துல இருந்து 8வது யுகம் வரைக்கும் முடியும்.
முடியும். ஆனா நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா முதல் யுகத்துல இருந்து 8வது யுகம் முடியறதுக்குள்ள பல லட்சம் வருஷங்கள் கடந்து போயிடும். இப்படி ஒவ்வொரு யுகத்திலுமே ஒவ்வொரு சட்டம் இருக்கிறதுனால தர்ம யுகத்திலேயே அதுக்குன்னு ஒரு சட்டங்கள் இருக்குது. அந்த ஒரு சட்டப்படி தான் கலியுகத்துல வாழ்ந்த நல்ல மக்கள் எல்லாருமே தர்ம யுகத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. புராணங்கள்ல தர்மயுகம் எப்போ முடியும்னு போடல, இந்த தர்மயுகம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தான் போட்டிருக்கு. சோ இந்த வீடியோல தர்மயுகத்தை பத்தி பேசக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நான் பேசிட்டேன். அதனால இந்த மாதிரி வீடியோல நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும்.